Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து February 23rd. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான இன்டர்டே லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். நேற்று அனாலிசிஸ் நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,900க்கு கீழே மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,600. ஸோ விச் இஸ் அச்சீவபிள். 300 பாயிண்ட்ஸ் நமக்கு அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா 60 to 80 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் புக் பண்ணியிருக்க முடியும். அண்ட் தென் நமக்கு செகண்ட் என்ட்ரி எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து செகண்ட் என்ட்ரி நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா என்ட்ரி போவோம். அதே மாதிரி பிரேக் அவுட் கீழே கொடுத்துச்சு. பட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எங்கே வச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ வந்து இது சைட்வேஸ் மார்க்கெட்டை கன்சிடர் ஆயிடுச்சு. அதனால வந்து நம்ம வந்து ஃபர்தர் என்ட்ரிஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 நம்ம 2லே வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தேர்டை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். தேர்ட் வந்து கன்ஃபர்மேஷன் நல்லா கிடைச்சா மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளால இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தேர்ட் என்ட்ரி எடுக்க முடியல. ஸோ செகண்ட் என்ட்ரி வந்து எஸ்எல். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 to 80 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துச்சு. அண்ட் நாளைக்கான அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 40,150 வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,900 வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ பிஃபோர் தட் நமக்கு இங்கே என்ன ஒரு க்ளூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பேரலல் சேனல் வரைவோம். ஸோ அந்த சேனல் ஏன் வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனுக்காக ஒரு சேனல். ஸோ அப்படி ஜோனாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அப்படி இது அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ மேலே பிரேக் அவுட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,150 to 200. இதுக்கு மேலே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இதோட லென்த் தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த கேப் ஃபில் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ 41,150 மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரி பண்ணலாம். ஒன்று வந்து பிரேக் அவுட் என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கணும். ஸோ அந்த ரீடெஸ்ட் எப்படி நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட்டிங் வந்து ரீடெஸ்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் ஏரியாவை டார்கெட் பண்ணுவோம். அதுவே வந்து லோயர் சைடில் வந்து நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்போர்ட் வந்து 39,900 இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த லோயர் லோ வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அப்படி இது லோயர் லோ பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் இது பிரேக் பண்ணும். அப்படி பிரேக் பண்ணும்போது நமக்கு சேம் லெவல் ஆஃப் டார்கெட் நம்ம வைக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த சேனலோட சைஸை வந்து மெஷர் பண்ணுறோம். இதுவே வந்து நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 39,500 வரைக்கும் நமக்கு போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லென்த்து தான் நம்ம வந்து அப் சைட் டார்கெட் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் லோயர் சைட் டார்கெட் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ். எனிவேர் இந்த இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நான் மறுபடியும் சைட்வேஸ் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் தென் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். இல்லைனா நான் எடுக்க போகிறது இல்லை. ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி நல்லா விழுந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பாசிபிளி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். அப்படி ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நம்மளால் எடுக்க முடியாது. அண்ட் செல் பண்ணணும்னாலும் நம்ம வந்து ஸ்ட்ரிட் ஸ்டாப் லாஸ் மூலமாக செல் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் செல் ஆனால மறுபடியும் கீழே கொண்டு வருவாங்களா, பிரிங் டவுன் பண்ணுவாங்களான்னு சொல்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து ஸ்ட்ரிட் எஸ்எல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.